Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா நியூட்டன் ஸ்டார் வந்து கண்டுபிடிச்சதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆஸ்ட்ரோனாட் தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 2023 வந்து ஆதித்யாவுக்கு வந்து L1 அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து அமைச்சிருந்தோம். ஸோ அதை பற்றின தகவல் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ வந்து L1 சேட்டலைட் ஆனது வந்து சன்னில் வந்து என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்க, ஸோ என்னெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கு, ஸோ அந்த இமேஜ்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்காக வந்து L1 அப்படின்ற ஒரு பேர் வந்து சுமத்தப்பட்டிருக்கு இந்த சேட்டலைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீஜன் வந்து AR1366Y அப்படின்ற ஒரு பகுதியில் தான் வந்து இது ஆராய்ச்சி பண்ண போகுது. ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து அதுக்கு நேம் வந்து L1 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஜன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா L1 குறிப்பிடப்படுது. ஸோ அதுதான் வந்து ஆதித்யா L1 சொல்லிட்டு நம்ம செப்டம்பரில் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்மர் டைமில் வந்து அதிகமான வெப்பத்தை வந்து நம்ம ஏற்றிருந்தோம் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8/15 அதாவது மே மந்த் 8/15 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8லேருந்து 15 வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிற டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எமிஷனை வந்து வெளியிட்டிருக்கு. சன் வந்து அதிகமான எமிஷனை வந்து வெளியிட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்கு. அதுவுமே இல்லாமல் இது எந்த காரணத்தினால வந்து இது ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா VELC விசிபிள் எமிஷன் லைன் கோர்னோகிராஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஸோ இந்த விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அதிகமான எமிஷனை வந்து 8 to 15 இந்த டேட்டில் வந்து வெளியிட்டனால தான் நம்மளுக்கு வந்து அதிகமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மூலம் வெப்ப அலைகள் வந்து வீசினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்யா L1 வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிளாஸ் அண்ட் கிளாஸ் ஃப்ளேர்ஸ்லாம் வந்து அதிகமான வெப்பங்களை வந்து வெளியிட்டிருக்கு. எக்ஸ் கிளாஸ்ன்ற தளத்தில் வந்து அதிகமான வெப்பத்தை வந்து வெளியிட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்ப உமிழ்கள்னால பூமிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 27 nm அவ்வளோ கிலோமீட்டர் 27 nm அவ்வளோ தூரத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ ஆதித்யா வந்து ரொம்ப க்ளோஸாக இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த L1 தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்லேயும் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா காந்த அலை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்னிடியூட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ டைமில் வந்து இது கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஆதித்யா L1 வந்து யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து இது பண்ணி ஸோ அதுக்கப்புறமா வந்து தகவல்களை சேகரித்து தான் நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கு, கேப்சர்லாம் வந்து அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 8 to 15 வந்து பார்த்தீங்கன்னா எமிஷன் இந்த மாதிரி ஆனதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடி வந்து சில நாட்கள் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ 9/7 இந்த டேட்லேயும் வந்து எமிஷன் வந்து அதிகமாக நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் 2023 வந்து நம்ம ஆதித்யா வந்து அமைச்சிருக்கோம். இஸ்ரோ வந்து ஆதித்யா வந்து அமைச்சிருந்தாங்க. பட் மோர் தென் இப்போ 1 year ஆக போகுது. இன்னொரு 4 to 5 month வந்து 1 year ஆக போகுது. 7 month கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 month கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல்களை அமைச்சிருக்கிறது வந்து 99% வந்து அதிகமாக வந்து ஆதித்யா வந்து தன்னோட பங்களிப்பு ஆதிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா L1 தடுத்து ஸோ இன்னும் ஆதித்யா வேறு ஏதாவது அனுப்பலாமான்ற ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா 1 வந்து இப்போ தான் வந்து இந்த இயரில் வந்து 2023 வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆதித்யான்ற சொல்லப்பட்ட செயற்கைக்கோள் அமைச்சிருக்காங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் பயன்பாடு தான் இது. அது மட்டும் இல்லாமல் இமேஜஸ்லாம் வந்து நிறைய வெளியிட்டிருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது. இந்த ஆதித்யா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த சனுக்கு வந்து இஸ்ரோ வந்து ஆதித்யா 1 இந்தியாவிலேருந்து அமைச்சிருக்காங்க, முதல் அமைச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும், அதே மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா ரிபெஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.